தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டெட் தேர்வுக்கு தேவையான மற்றொரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். டெட் பேப்பர் 1 and 2 தேர்வு எழுதுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு இது பயன்படும் என்று நான் கருதுகிறேன். பாடத்திட்டத்தின்படி நம்முடைய சிலபஸ் அடிப்படையிலே இந்த பகுதி உங்கள் முன் நான் வைக்கிறேன். பகுதி 11 ஓரெழுத்து ஒரு மொழி என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓரெழுத்து ஒரு மொழி என்ற தலைப்பில் இருக்கிற பாடத்தை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். மிக ஒரு சிறிய பதிவு இது. ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் என்ன முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் கிளவி என்றாலும் ஒரு பொருளை தருகின்ற சொற்கள் என்பதை நாம் முதலிலே உள்வாங்க வேண்டும். மொழி என்றாலும் சொல் என்றாலும் ஒரு பொருள் என்பதை உள்வாங்க வேண்டும். இங்கே ஓரெழுத்து ஒரு மொழி என நமக்கு பாடத்தின் தலைப்பு. அப்படியானால் ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் என்ன என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை நாம் ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்லுகிறோம். ஒரு எழுத்து ஒரே எழுத்து தான் வரும். பெரும்பாலும் சொல் என்று சொன்னால் பல சொற்களுடைய பல எழுத்துக்களுடைய தொகுதியை தான் நாம் சொல் என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு சில எழுத்துக்கள் ஒரே எழுத்தே நமக்கு பொருள் தருகின்ற வகையிலே அமையுமானால் அதை நாம் ஓர் எழுத்து ஒரு மொழி, அதாவது ஒரு எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைகின்ற பொழுது அதை நாம் ஓர் எழுத்து ஒரு மொழி என்று சொல்லுகிறோம். உதாரணத்தை சான்றை பார்த்தா நமக்கு புரியும். ஈ என்பது ஒரே எழுத்து தான். ஆனால் அந்த ஈ என்பதற்கு பொருள் உண்டு. ஈ என்பதற்கு பொருள் உண்டு. ஈ என்று இரத்தல் தீதே என்று புறநானூற்றிலே புலவன் பாடுவான். ஈ என்று சொன்னால் கொடு. மற்றவரிடம் கொடு என்று சொல்லி நாம் கையேந்துவது தவறு என்பதை அழகாக சுட்டி காட்ட. ஈ என்று இரத்தல் தீதே. மற்றொரு நிலையில் ஈ என்பது ஒரு விதமான பூச்சி இனம். ஏற்கனவே முந்தைய பதிவில் நான் சொல்லி இருக்கிறேன். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு. இழந்த ஈ என்பது அந்த ஒரு விதமான பூச்சி இனத்தையும் குறிக்கும். அப்போ ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் தருகின்ற பொழுது அது சொல்லாக மாறுகிறது. அதே போல பூ என்பது ஒரே எழுத்துதான். ஆனால் அது நமக்கு பொருள் தருகின்றது. மலர் என்ற ஒரு பொருளை தருகிறது. அதே போல கை என்பது ஒரே எழுத்துதான். ஆனால் அது நம்முடைய கரங்களை குறிக்கிறது. எனவே ஒரு எழுத்து பொருள் தரும் பொழுது அது பொருள் தந்து சொல்லாக மாறுவதை, ஒரு எழுத்து பொருள் தரும் சொல்லாக இருப்பதை நாம் ஓர் எழுத்து ஒரு மொழி என்று சொல்லுகிறோம். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இரண்டாவதுனா, தமிழிலே எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன? தமிழிலே மொத்தம் எத்தனை மொழிகள் உள்ளன என்பது வினா 42 ஓரெழுத்து மொழிகள் இருப்பதாக நமக்கு தெளிவான விளக்கம் இருக்கிறது. ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். தமிழிலே மூன்றாவது வினா, தமிழிலே 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று கூறியது யார் அல்லது கூறுபவர் யார் என்பது வினா. இதை கூறுபவர் பவணந்தி முனிவர். இந்த பவணந்தி முனிவர் தமிழிலே 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று அவர் கூறுகிறார். அவர் எந்த நூலிலே, பவணந்தி முனிவர் எழுதிய இலக்கண நூல் என்றும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது எந்த நூலிலே இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 என்பதை குறிப்பிடுகிறார் என்பதற்கு ஒரே பதில்தான். அதாவது பவணந்தி முனிவர் எழுதிய இலக்கண நூல் நன்னூல் என்பது. பவணந்தி முனிவர் எழுதிய இலக்கண நூல் நன்னூல். இந்த நன்னூலிலேதான் அவர் இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 என்பதை அவர் குறிப்பிடுகிறார். கேள்வி 2 விதமான கேள்விகள் இந்த ஒரே விடையில வரும். பவணந்தி முனிவர் எழுதிய இலக்கண நூல் எது என்று சொன்னால் நன்னூல். இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்று குறிப்பிட்டு சொல்லுகின்ற நூல் எது என்று சொன்னாலும் நன்னூல் என்பதை நாம் விடையாக தர நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அந்த 42ஐயும் இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இந்த பவணந்தி முனிவர் கூறுகிற 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எவை? வினா பாருங்க. பவணந்தி முனிவர் கூறும் 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் என்பவை எவை? பாருங்க, அப்படி வரிசையை நம்ம பார்த்துடலாம். ரொம்ப மிக எளிமையான பாடம் தான். 1, ஆ என்று சொன்னால் பசு. ஆ என்பது ஒரே எழுத்து. ஆனால் இங்கே அது ஒரு மொழியாக, ஒரு சொல்லாக பொருள் தருகின்ற பொழுது அது சொல்லாக மாறுகிறது. எனவே ஆ என்ற ஓர் எழுத்திற்கு பசு என்று பொருள். நான் முன்னரே சொல்லியிருக்கிறேன். ஆவின் பால்
நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற அந்த பாக்கெட் பால், பசுவின் பால், அதை நாம் நல்ல தமிழிலே ஆவின் பால் என்று நாம் சொல்லுகிறோம். அதே போல ஈ என்று சொன்னால் கொடு என்பது பொருள். ஈ என்று சொன்னால் கொடு என்பது பொருள். அடுத்து பாருங்க, ஊ என்று சொன்னால் இறைச்சி என்று பொருள். ஊன் என்று சொல்லுவார்கள். அது ஊன் என்று சொன்ன இறைச்சி என்று பொருள். அடுத்து ஏ என்று சொன்னால் அம்பு என்று பொருள். ஏ என்பதற்கு அம்பு என்று பொருள். அதே போல ஐ என்ற எழுத்து, அந்த ஐ என்ற எழுத்துக்கு தலைவன் என்று பொருள். ஐ என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். ஓ என்பதற்கு மதக நீர் தாங்கும் பலகை என்று பொருள். மதக நீர், அந்த ஏரிகளிலே ஏர் நிரம்பிவிட்டால் அந்த நிரம்பிய நீரை வெளியேற்றுவதற்காக ஒரு சில வழிகளை வைத்திருப்பார்கள். அதை மதகு, மழை காலத்திலே மதகு திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்படுகிறது என்று சொல்லி செய்திகளிலே நாம் கேள்விப்படுகிறோம். அப்போ மதகு என்பது அதிகமாக ஏரியில தேங்குகின்ற நீரை வெளியேற்றுவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு அந்த வாய் என்று சொல்லலாம். அந்த மவுத் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். அதை மதகு என்று சொல்வார்கள். அதை திறந்து மூடுவார்கள். திறந்து மூடுகின்ற வகையிலே அது அமைக்கப்பட்டிருக்கும். எனவே மதகு நீரை தாங்குகின்ற பலகை. கா என்று சொன்னால் சோலை என்று பொருள். கா என்று சொன்னால் சோலை. கூ என்று சொன்னால் பூமி என்று பொருள். கூ என்று சொன்னால் பூமி. அதே போல கை என்று சொன்னால் ஒழுக்கம். கை என்று சொன்னால் ஒழுக்கம் என்பது பொருள். கோ என்று சொன்னால் அரசன் என்று பொருள். கோ என்ற ஒரு சொல்லுக்கு, ஒரு எழுத்திற்கு அரசன் என்று பொருள். சா என்று சொன்னால் இறந்து போ அல்லது செத்துப்போ என்பது பொருள். அதே போல சி என்பது, இது அதிகமாக நாம் பயன்படுத்துகின்ற ஒரு சொல். ஒரே எழுத்து ஒரு மொழி. சி போ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா பேச்சு வழக்கில். அப்போ சி என்பது ஒரு இகழ்ச்சி சொல் என்று நாம் இகழ்ச்சி பொருளை தருகின்ற ஒரு சொல். அதே மாதிரி சே என்று சொன்னால் உயர்வு என்று பொருள். சோ என்று சொன்னால் மதில் என்று பொருள். சோ என்று சொன்னால் மதில் என்று பொருள். தா என்பது கொடு என்ற பொருள். தா, இதே நாம் அதிகமாக பேச்சு வழக்கில் எனக்கு தான் நம்ம சொல்ல, எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த கொடு என்பதற்கு மற்றொரு சொல் வடிவமாக எனக்கு தா என்பது கொடு என்று பொருள். அதே போல தீ என்பது நெருப்பு என்ற பொருளை தரும். இதுவும் நாம் அன்றாடம் வழக்கில் இருக்கிற சொல். அடுத்து தூ என்று சொன்னால் தூய்மை என்று பொருள். தூ என்ற ஓரெழுத்து சொல்லிற்கு தூய்மை என்று பொருள். தே என்று சொன்னால் கடவுள் என்று பொருள். தே என்றால் கடவுள் என்று பொருள். தை என்று சொன்னால் தைத்தல் என்று பொருள். துணியை ஸ்டிச் பண்ணுறது. அதே மாதிரி தை மாதத்தையும் குறிக்கிற ஒரு சொல் என்று நாம் சொல்லலாம். நா என்று சொன்னால் நாவு அல்ல நாக்கு என்று பொருள். நீ என்று சொன்னால் முன்னிலை ஒருமை. முன்னால் இருக்கிற ஒருவரை பார்த்து சொல்லுகின்ற முன்னிலை ஒருமை பொருள். நே என்று சொன்னால் அன்பு என்று பொருள். நை என்று சொன்னால் இழிவு என்று பொருள். நை என்று சொன்னால் இழிவு என்ற பொருளை தருவது நை என்ற சொல். அதுக்கப்புறம் நோ என்று சொன்னால் வறுமை என்று பொருள். நோ என்பதற்கு வறுமை என்று பொருள். பா என்று சொன்னால் பாடல். இதுவும் பா இயற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம் வழக்கத்தில் இருக்கிற சொல். பா என்று சொன்னால் பாடல். அதே போல பூ என்பது இதுவும் வழக்கத்தில் இருக்கிற சொல். பூ என்று சொன்னால் மலர் என்று பொருள். பே என்று சொன்னால், பே என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு மேகம் என்று பொருள். அதே போல பை என்று சொன்னால் இளமை என்பது பொருள். பை என்பது இளமை. இப்போ பையை நம்ம பேக்னு சொல்றோம். கடைக்கு போறோம், பை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது காலத்தில் கேட்டார் போற பொருள் மாற்றம் பெறுகிறது. அதே போல போ என்று சொன்னால் செல் என்று பொருள். போ, இங்க நிக்காத போ அப்படின்னு சொன்னா இங்க நிக்க வேண்டாம், இங்க செல்லுங்கள். போ என்று சொன்னால் செல் என்று பொருள். அதே போல மா என்று சொன்னால் மரம் என்பது. மா என்பதற்கு மரம் என்ற பொருள். மீ என்று சொன்னால் வானம் என்ற ஒரு பொருளை தருகிறது. மீ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி வானம் என்ற பொருளை தருகிறது. மூ என்று சொன்னால் மூப்பு, வயது அதிகமான நிலையை சொல்லுகிற மூப்பு என்ற ஒரு பொருளை தருகிறது. மே என்று சொன்னால், அடுத்து கொஞ்சம் இருங்க, மே என்று சொன்னால் அன்பு என்று பொருள். மே என்றால் அன்பு என்று பொருள். மை என்று சொன்னால் அஞ்சனம், கண்ணுக்கு மை தீட்டுவது, கண்ணுக்கு மை அழகுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு நல்ல இலக்கிய வழக்கு அஞ்சனம் என்று பொருள். அதை நம்ம அஞ்சனம் பயன்படுத்துவது கிடையாது. மை என்ற கண்ணுக்கு மை வைக்கலையா, கண்ணுக்கு மை இவ்வளோ மை வச்சிருக்கிறையே நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு நல்ல தமிழ் சொல் அஞ்சனம் என்று பொருள். அதே போல மோ என்பதற்கு மோத்தல் என்று பொருள்.
யா என்பதற்கு யா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அகலம் என்று பொருள். அதே போல வா என்பது நம்ம அதிகமாக பயன்படுத்துகின்ற ஓரெழுத்து ஒரு மொழி. வா என்று சொன்னால் அழைத்தல், இங்கே வா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி வி என்பதற்கு மலர் என்று பொருள். வை என்பதற்கு புல் என்பது பொருள் இல்லைங்களா. புல், இதை கூட அந்த பொருள் அங்கே வச்சுட்டு போ, அங்கே வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் பல பொருளிலே வருகிற ஒரு சொல் என்று சொல்லலாம். வவ் என்று சொன்னால் கவருதல் என்று பொருள். வவ் என்று சொன்னால் கவருதல் என்று பொருள். நோ என்று சொன்னால் நோய் என்று பொருள். து என்று சொன்னால் உன் என்பது பொருள். சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்ல, சாப்பிடு வட சொல்லு. தூ என்று சொன்னால் உன் என்பது பொருள். ஆறாவது வினா பாருங்க. இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் நம்ம மனதிலே வைத்துக் கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஒரு முறை 2 முறை நம்ம ஒரு ஒரு பார்வை பார்க்கின்ற பொழுது மனதிலே படிஞ்சு விடும். கடைசி வினா, தமிழிலே ஓரெழுத்து ஒரு மொழியிலே நெடில் எழுத்துக்கள் எத்தனை, குறில் எழுத்துக்கள் எத்தனை? ஏன்னா இது முக்கியமானது, மனதில் கொள்ள வேண்டியது. இந்த 42லே நோ து என்னும் 2 சொற்கள் மட்டுமே குறில் எழுத்துக்கள். ரொம்ப மனசுல தெளிவா வச்சுக்கலாம். 42ல் 2 போனா 40 இல்லையா. 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் தனியே பொருள் தருகின்ற காரணத்தினாலே அவை சொல்லாக நாம் சொல்லுகிறோம் அல்லது மொழி என்று சொல்லுகிறோம். இந்த நோ து என்ற 2 எழுத்துக்கள் மட்டும் குறில் எழுத்துக்கள். மிக எளிமையான பதிவு. இதை உள்வாங்கியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த பதிவு ஓரெழுத்து ஒரு மொழி என்ற இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் என் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் போடுகின்ற பாடங்கள் உங்களிடம் சேருவதற்கு அது வாய்ப்பாக அமையும். மற்றொரு பதிவோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.